இன்றைக்கி நம்ம தால் மக்கனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு காலையில் தோலை நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்கண்ணா. காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 கிலோ பருப்புக்கு 80 கிராம் பட்டர். அதே மாதிரி 1/2 கிலோ பருப்புக்கு ஒரு 80 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம், டெய்ரி க்ரீம்னு சொல்லி இந்த பாலாடையிலேருந்து எடுக்கிற க்ரீம் கிடைக்கும். அதுக்கு 400 கிராம் தக்காளி. நான் 100 கிராம் பருப்பு எடுத்ததுனால 2 தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன். அந்த பருப்பை குக்கரில் போட்டு தண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளியை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி, தக்காளி பியூரி மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட நமக்கு இன்னும் என்ன தேவை அப்படின்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம வதக்கும் போது போட்டால் போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. சரி, இப்போ நம்ம அந்த குக்கரில் வச்சோம் இல்லையா, அந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பருப்பு எடுத்து ஒரு வாணலில் போட்டு நல்லா நம்ம அதை கிண்ட ஆரம்பிக்கலாம். அதை கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ பருப்பை சேர்க்குறோம். பருப்பை சேர்த்துட்டு அந்த வாணல்லையே அந்த பருப்பை போட்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்காமல் அந்த பருப்பை அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதில் அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் வெண்ணெய் கலக்கிறோம். பட்டர் நல்லா உருகி அதோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். இந்த மாதிரி அது நல்லா கொதிக்கும். அதை கொதிக்கிறதுக்கப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு திருப்பி நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, அப்புறம் லைட்டான ஒரு காரத்துக்காக இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் க்ரீம் 80 கிராம் க்ரீம் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ், இந்த க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும். நல்ல அருமையான பதத்தில் நமக்கு தால் மக்கனி தயார். இதை எதுக்கு வேணால் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஹேவ் ஃபன்.